வணக்கம், நமஸ்காரம், திருச்சிற்றம்பலம். நமக்கு இறைவன் நிறைய கொடுத்துருக்குறான். ஆனால் அதை நம்ம சரியாக பயன்படுத்த தெரியல. வாழ்க்கையினுடைய கடமைகளை சரியாக செயல்படணும். காலையில் எழுந்த பிறகு சூரியனை நமஸ்காரம் பண்ணணும். சூரிய பகவான் தான் இந்த உலகத்திற்கு மிகச்சிறந்த கடவுள். சூரியன் தான் சிவபெருமான். ஆதித்ய மந்திரம் அப்படின்னு இருக்குது. ஆதித்யன் என்ற சொல்லுக்கு சௌகரியத்தை தருபவர்னு அர்த்தம். ராமபிரான் ராவணனுடைய யுத்தத்தில் சோர்ந்து போகிறார். அகத்தியர் போய் அவருக்கு ஒரு ஆலோசனை சொல்லி, நடு உச்சி வேளையில் அபிஜித் முகூர்த்தத்தில் சூரிய பகவானை உத்தேசித்து நீ அவருடைய மந்திரத்தை சொன்னால் அவர் உனக்கு அனுக்கிரகம் பண்ணுவார்னு சொல்கிறார். அப்படி ராமாயணத்தில் அந்த மாதிரி மகாபாரதத்தில் சூரிய பகவானை உத்தேசித்து மந்திரத்தை சொல்லி அட்சய பாத்திரம் தரப்படுகிறது. இப்படி சூரிய பகவான் புல் பூண்டு தாவரங்கள் எல்லா பச்சை இருக்கக்கூடிய 84 லட்சம் யோனி பேதங்களுடன் கூடிய எல்லா உயிர்களுக்கும் உணவு கொடுக்குறவர் சூரிய பகவான் தான். அப்போ ஒவ்வொரு மனிதனும் காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணணும். அதே போல் நாம் மாத்திரம் சாப்பிட்டா பத்தாது. அந்த சாப்பாடை நம்ம வசதியை நாமே அனுபவிக்கக்கூடாது. ஒரு 4 பேருக்காதும் நாம் ஒரு தர்மம் பண்ணணும், ஒரு அன்னதானமாவது கொடுக்கணும். அதாவது நம்முடைய சொந்த பந்தங்களுக்கு விருந்து கொடுத்து பிரயோஜனம் இல்லை. புதியான நபர்கள், இதுவரைக்கும் பார்க்காதவர்கள், அந்நியர்களுக்கு தான் நம்ம விருந்து கொடுத்தா தான் நமக்கு புண்ணியம் கிடைக்கும். அதே போல் வாழ்க்கையில் நமக்கு எதையாவது ஒன்றை செய்யும் பொழுது, 1 என்பது இறைவன் கொடுக்குற முதல், 2 என்பது நாம் பெறுவது. அதில் எதை கொடுத்தாலும் லாபம்னு சொல்லணும். ஒரு அரிசி வாங்குறீங்க, அரிசி பானையில் போடும்போது அட்சயம் அப்படின்னு சொல்லி போடுங்க. அட்சயம்னா வளருதல், வளரட்டும்னு அர்த்தம். ஒரு ரூபா காசு ஒரு உண்டியலில் போடுறீங்க, அட்சயம்னு சொல்லுங்கள். சாப்பாடு சமைக்கிறீங்க, அரிசியை கழுவி அந்த நீரை சேமித்து வைக்கணும். காயை நறுக்கிறீங்க சமையலுக்கு, நறுக்கிய காய் தோல் எல்லாம் சீவி அதை தனியாக வைக்க வேண்டும். அதுபோல் நாம் சமைக்கும் பொழுது இறைவன் சிந்தனையாகவே இருக்க வேண்டும். அட்சயம்னு சொல்லுங்கள், இறைவன் நாமத்தை சொல்லுங்கள், சிவசிவன்னு சொல்லுங்கள், நற்பவின்னு சொல்லுங்கள், நன்மையே பவிக்கட்டும், ராமா ராமான்னு சொல்லுங்கள், கிருஷ்ணான்னு சொல்லுங்கள், முருகா முருகான்னு சொல்லுங்கள். ஏதோ ஒரு வகையில் உணவு சமைக்கின்ற பொழுது நம்மளுடைய அன்றாட செயலில் இறைவனுடைய பங்கு இருந்தே ஆக வேண்டும். இப்போ பாருங்கள், ஒரு பெண் சமைக்கிறா அப்படின்னா காலையில் எழுந்துட்டு குளிச்சுட்டு தான் சமைக்கணும். இல்லைன்னா அது மிகப்பெரிய பாவமாக மாறிடும். நீங்கள் எத்தனையோ பெண்கள்கிட்ட சொன்னால் அவங்க கேட்க மாட்டாங்க. ஒரு பெண் உடம்புக்கு முடியாமல் இருக்கா, ஆனால் அவள் சமைக்கணும் அப்படின்னா தண்ணீரை எடுத்து கங்கை கங்கை என்று தலையில் தெளித்து கொண்டு கூட போய் சமைக்கலாம். நம்மளுடைய சாஸ்திரத்தில் சில விதி விலக்குகள் உண்டு. இப்போது ஒரு பெண் இருக்கா, அவள் குழந்தை பெற்றிருக்கிறா, அவளால் காலையில் எழுந்து தலையோடு தண்ணியை ஊற்ற முடியாது. அப்போ ஒரு மஞ்சள் நீரை எடுத்து தலையில் தெளித்து கொண்டு அவள் சமைத்து தன் கணவனாருக்கும் குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம். இது தர்மம். இந்த பாரத தேசத்தில் தர்மம்னு இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். எல்லாமே கடவுள் விதித்து தான் அனுப்புகிறார். அதாவது வித்துக்கும் விதி வரைந்தவன் இறைவன். அதனால் இறைவனுடைய கணக்கில் நாம் இந்த மாதிரி வாழ்க்கையை நடத்திக்கணும். நல்லா இருக்க போகும்போது மஞ்சள் தண்ணியை தெளிச்சுக்கிட்டு போய் சமைக்கக்கூடாது. அதே போல் காலையில் எழுந்த பிறகு இந்த உடலும் மனமும் உயிரும் இறைவன் கொடுத்தது, நன்றி சொல்லும் பொருட்டு நம்ம இருக்கிறோம். இப்போ ஒருத்தர் மாதாந்திர சம்பளம் சம்பாதிக்கிறார், மாதத்துக்கு ஒரு 20,000 ரூபா சம்பாதிக்கிறார். அந்த பணத்தை 30 நாள் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு குடும்ப தேவைகளை உணர்ந்து சிக்கனமாக இருந்து சேமிக்க வேண்டும். இறைவன் கொடுக்குற பணம் 30 நாளைக்கு பயன்படும்படியாகத்தான் வச்சிருக்கிறார். அதை விட்டுட்டு நம்ம மனம்போன போக்கில் கண்டது கழுதியை வாங்கி தின்னுபிட்டு 3 நாள் அந்த பணத்தை கழிச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் எப்படி இருக்கும்? கஷ்டம்தான் வரும். அதனால் ஒவ்வொரு அரிசியிலையும் நம்மளுடைய பெயர் இருக்கிறது.
ஒருத்தருக்கு 3 இட்லி தான் இன்றைக்கி எழுதப்பட்டது என்றால் 4 இட்லி தட்டுக்கு வந்தாலும் 3 இட்லிக்கு மேல் உள்ளே போகாது. 4வது இட்லியில் சாப்பிடுவதற்குள் ஏதாவது ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் வந்துடும். ஆண்டவன் எல்லாத்தையும் கணக்கு பார்த்து தான் நம்மளை பூமிக்கு அனுப்பியிருக்கான். அளவோடு வாழ்ந்தால் நாம் நலமோடு இருக்கலாம் என்பது முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொரு குடும்பத்தார்களும் ஒரு தலைவராக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு 5 கடமைகள் இருக்குது. இந்த 5 கடமைகளை அவர்கள் சரியாக செய்ய வேண்டும். அதாவது தேவ யஜ்யம், பித்ரு யஜ்யம், அதுக்கப்புறம் மேலே ரிஷி யஜ்யம், மனித யஜ்யம், பூத யஜ்யம். இந்த 5 கடமைகள் தர்மம். அந்த காலத்துலலாம் தர்மத்தோடு தான் வாழ்ந்தான். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடியவனுக்கு தர்மம்னா என்னான்னு தெரியாது. அப்போ இல்லறத்தான் செய்ய வேண்டிய கடமையில் முதல் யஜ்யம் தேவ யஜ்யம். ஒரு கோவிலுக்கு போனால் ஒரு பூ இல்லாமல் வெறுமனையாக போகக்கூடாது. ஒரு கற்பூரம் வாங்கி கொடுக்கலாம், கோவிலுக்கு எண்ணெய் வாங்கி கொடுக்கலாம், உழவார பணி செய்யலாம். இதெல்லாம் தேவ யஜ்யம். இதை செய்யும் பொழுது நமக்கு ஒரு புண்ணியம் அக்கௌண்ட்டில் ஏறுது. 2வது பித்ரு யஜ்யம். ஒரு முன்னோர்களுக்கு நாம் செய்யக்கூடிய திரி தர்ப்பணம் இவைகள்லாம் இருக்கிறவை செய்கிறான். இல்லாதவனுக்கு என்ன செய்யலாம்? 2 கையும் பரப்பி முன்னோர்களே என்கிட்ட எதுவுமே இல்லை, நான் நாதியத்து கிடக்கிறேன், என்னுடைய வணக்கத்தையாவது செலுத்திக்கங்கன்னா அதுவும் புண்ணியமாக போய் சேரும். அதே போல் நான் ஏற்கனவே சொன்னது போல் ரிஷி யஜ்யம். நல்ல நூல்களை படிக்கணும். நல்ல சற்சங்கம், கோவில்களில் நல்ல புண்ணிய காரியங்கள், சொற்பொழிவு இவைகள்லாம் கேட்டால் அதை கேட்டாலே போதும். இல்லை நூல்களை படித்தாலே போதும். கற்று கேட்டு அனுபவிக்கணும். மனித யஜ்யம்ங்கிறது இருக்குது. இதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது சோறு போடுதல் அப்படின்னு அர்த்தம். அதாவது நமக்கு உதவி செய்தவர்களுக்கு சோறு போடுவதில்லை. இல்லாத ஏழை பாலை ஏதாவது வீட்டு வாசலில் ஒரு அதிதி நின்னானா அவனுக்கு ஒரு கைப்பிடி அரிசியாவது போடணும், அவனுக்கு ஒரு சாதமாவது போடணும். அதனால தான் பெரியவங்க சொன்னாங்க, ஒரு அரைக்கரண்டி சாதம் சமைச்ச உடனே கடவுளுக்கு வை, இன்னொரு அரைக்கரண்டி சாதத்தை எடுத்து நீ மேலே போய் காக்காய்க்கு வைன்னா. ஏதோ ஒரு பித்திருக்கள் காக்கை வடிவத்தில் உன் வீட்டில் அன்னத்தை எடுத்துக்குவாங்க. ஒருவேளை நம்ம சமைச்ச சாப்பாடை பரிமாறினா தான் அதுக்கு ஒரு புண்ணியம். அப்பாவுக்கு போடலாம், அம்மாவுக்கு போடலாம், சகோதரிக்கு போடலாம் சாப்பாடு. அவங்களுக்கு போடாமலே சமைச்ச உடனே நாமளே சாப்பிட்டா அது மகா பாவம். இப்படிப்பட்ட நிலையில் நிறைய பேர் பாருங்கள், அம்மாவை வீட்டுக்கு பேர் வச்சுருக்கிறது அம்மா இல்லம்னு பேர் வைக்கணும். ஆனால் அம்மா இருக்கிறதோ அநாத ஆசிரமம், ஒரு கருணை இல்லம்னு. அவள் சொல்வா, உன்னைய பெக்கிறதுக்கு பதிலாக வேறு எதையாவது ஒன்று செஞ்சுருந்தா கூட எனக்கு புண்ணியமாக இருக்கும்பா. ஒரு வேடிக்கையான கதை. ஒரு குழந்தை நல்லா வளரணும் அப்படிங்கிறதுக்காக குழந்தை பிறந்த உடனே ஒரு தென்னங்கன்றை வாங்கி நட்டு வளர்த்துட்டு வந்தாங்க. குழந்தையும் வளர்ந்து வருது, இந்த தென்னங்கன்றும் வளருது. ஆனால் குழந்தை வளர்ந்து தாய் தந்தையருக்கு பயன்படாமலே போயிடுது. ஆனால் இந்த தென்னங்கன்று இருக்குது பாருங்கள், அது சொர்க்கத்துக்கு போவதை உதவியது. யாரோ ஒருத்தருக்கு தன்னுடைய உடம்பில் உள்ள எல்லாத்தையும் கொடுத்தது. நிழலாக இருந்துச்சு, இளநீராக இருந்தது, தேங்காயா பூஜைக்கு பயன்பட்டது. இப்படி எல்லா வகைகளிலும் ஒரு மரம் பயன்படுது. அதில் உன்னை பெற்றதுக்கு பதிலாக ஒரு குளவிக்கல்லை பெற்றிருக்கணும்னு வேடிக்கையாக சொல்லுவாங்க. அதனால் நமக்கு தர்மம் என்னன்னா, குழந்தைகளுக்கு உணவு கொடுக்கணும். சின்ன சின்ன குழந்தைகளுக்கு, இளையவர்களுக்கு கொடுத்ததுக்கப்புறம் தான் பெரியவங்க சாப்பிடணும். இது தர்மம். பூத தர்மங்கிறது சோறு போடுதல்னு அர்த்தம். அப்போ காக்காய்க்கு சாப்பாடு வைக்கலாம், நாய்க்கு இரவு நேரத்தில் நாய்க்கு சாப்பாடு வைக்கலாம். என்கிட்ட எதுவுமே வசதி இல்லை அப்படின்னா ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு நொய்யல் அரிசியும் கொஞ்சம் கரும்பு சர்க்கரையும் வாங்கி பிணைஞ்சு எறும்புகளுக்கு போடலாம். எதற்கெல்லாம் வயிறு இருக்கோ அதுகளுக்கெல்லாம் உணவு கொடுத்தாலே போதும். எறும்புக்கு சாப்பாடு போட்டு வாழ்க்கையில் பிற்காலத்தில் உயர்ந்தவர்கள்லாம் இருக்கார்கள். அதனால தான் நாவுக்கரசு இதில் சொல்வார், யாவர்க்குமாம் இறைவனுக்கு ஒரு பச்சிலை அப்படின்னார். யாவர்க்குமாம் ஒரு பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் ஒரு கைப்பிடி ஒரு உணவு கொடுத்தல், யாவர்க்குமாம் இன்னுரை நல்குகன்னார். அதனால் உன்னிட்ட எதுவுமே இல்லையா, எல்லாத்தையும் சந்தோஷமாக அன்பாக பேசு, இனிமையாக பேசு. அதனால் அந்த காலத்தில் இந்த சமைச்ச நீர், அரிசி கழுவுன நீர், நம்ம காய்கறிகள்லாம் நறுக்கி அதில் இருக்க கழிவுகள், அன்றைக்கி வீட்டு வாசலில் ஒரு பானை வச்சுருப்பான், அதில் அரிசி களைஞ்ச நீரை களைநீர்னு வச்சுருப்பான்.
அதில் அந்த காக்கை அந்த காய்கறிகள்லாம் நறுக்கி அதெல்லாம் தோல்கள் எல்லாம் இருக்கும். அதை பசுமாடு ஆடு வளர்க்குறவன் பசுமாடு இருக்கிறவன் வந்து அந்த கழநீரை எடுத்து கொண்டுட்டு போயிட்டு அதில் ஒரு பசுஞ்சாணத்தை போடுவான். அப்போ இன்றைக்கி கழநீரும் இல்லை, இன்றைக்கி யாரும் பசுஞ்சாணத்தை தொடுறதும் இல்லை. இப்படி வாழ்க்கை முறை மாறிடுச்சு. தேடி வந்துக்கிறவர்களுக்கு உணவு கொடுக்கணும். யார் கொடுக்குறா? வீட்டை பூட்டிட்டு உள்ளே இருக்க ஒளிஞ்சிக்கிறான். வயிறு வந்த ஒரு பெண்ணு வீட்டில் இருக்கிறா, அவளுக்கு இல்லாமல் அந்த வீட்டோட தாய் மேக்கப் பண்ணிக்கிட்டு அவள் சீவி சிங்காரிச்சிக்கிட்டு இருந்தான்னா அது மகா பாவம். அதனால் குழந்தைகள் பட்னியாக இருக்கும்போது தகப்பன் வெளியில் போய் நிறையா பலகாரம் பஜ்ஜிலாம் சாப்பிட்டானா அது பாவம். அதனால தான் ஆண்களுக்கு கடந்த காலத்தில் தர்மம் இருக்குது. வெளியில் போனால் ஏதாவது கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க, வாங்க மாட்டாங்க. என் பிள்ளைகள்லாம் பட்னியாக இருக்கும், அதுகள் பட்னி போட்டு நான் சாப்பிடணுமா அப்படிங்கிற தியாக உள்ளம் அந்த தர்மத்திற்கு இறைவன் அந்த சந்ததியிலேயே உயர்த்துகின்றார். அதனால் வாழ்க்கையில் நமக்குன்னு ஒரு கடமை இருக்குது. நாம் நம்மை அறிதல், தன்னை அறிதல் என்கின்ற உயர்ந்த நிலைக்கு போவது தான் ஆன்மீகம். அதனால் வாழ்க்கையோடு இந்த தர்மங்களை கடைப்பிடித்தால் போதும். அடுத்த சந்ததியெல்லாம் நீங்கள் கவலைப்படவே வேண்டாம். அவங்க உயர்ந்து நிற்பதை நாம் ஆகாயத்தில் இருந்து இறைவன் மடியில் உட்கார்ந்து கொண்டு இறைவன் சொல்வதை கேட்டு உன் பிள்ளைகள்லாம் பூமியில் நல்லா இருக்கடா அப்படின்னு சொல்லும்போது நாம் அடைவோம் ஆனந்தம். அதனால் நம்முடைய கடமைகள், நம்மளுடைய தர்மங்கள் இவைகளோடு நாம் வாழ்ந்தாலே போதும். இதுவே இறை வழிபாடு, இதுவே வாழ்தலை வழிபாடு. கடைப்பிடிங்க. நன்றி, வணக்கம்.